Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேயோட 90 டேஸ்க்கான யூடியூப் கிளாஸ் வந்து நாம கொண்டு போக போறோம். ஏன்னா உங்களுக்கு NTPC யோட அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 90 டேஸ் டைம் இருக்கு. கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு 60 டேஸ் வந்து டைம் இருக்கு. சோ இந்த 90 டேஸ்ல முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் क्वेश्चन எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த क्वेश्चंस எல்லாமே இப்ப ரீசன்ட்டா ரயில்வேயோட ALP அதுக்கு அப்புறம் டெக்னீஷியன், RPF இது எல்லாத்துலயும் கேட்ட क्वेश्चंस எல்லாமே நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இப்ப ரீசன்ட்டா NTPC and group D கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு 1000 பிளஸ் டெஸ்ட் வந்து கொடுத்திருக்கோம். சோ இந்த டெஸ்டோட क्वेश्चंस எல்லாமே நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இதுக்கு முன்னாடியும் நாம ரயில்வேக்கான கிளாसेस வந்து கொண்டு போயிருந்தோம். சோ அந்த கிளாसेस எல்லாமே நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். இப்போ கடைசியா நாம பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அது ஒரு 30 கிளாसेस வந்து இருக்கும். அந்த கிளாसेस எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும். சோ இந்த கிளாसेस நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா இந்த கிளாसेस பாத்துருங்க. அது போக அதுக்கும் முன்னாடி ஒரு 20 கிளாसेस வந்து யூடியூப்ல கொண்டு போயிருந்தோம். ரயில்வேக்கான முக்கியமான மேக்ஸ் क्वेश्चंस வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஓகே, சோ இந்த கிளாसेस பாத்துருங்க. அது மட்டும் இல்லாம ரயில்வேல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய GK क्वेश्चंसும் நாம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஓகே, சோ இது எல்லாமே இப்போ இந்த 2024 டு 25ல நாம டிஸ்கஸ் பண்ண கிளாसेस யூடியூப்ல. ஓகேவா? சோ அதுக்கும் முன்னாடி பாத்தீங்க அப்படினா லாஸ்டா ரயில்வேயோட NTPC எக்ஸாம்ஸ், group D எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி போனாங்க இல்லையா? அந்த ஸ்டூடண்ட்டுக்காக நாம முக்கியமான மேக்ஸ் கிளாஸ், ரீசனிங் கிளாஸ், ஜெனரல் அவேர்னஸ் கிளாஸ் எல்லாமே கொண்டு போனோம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல ஒரு 100 வீடியோஸ் இல்லனா ஒரு 120 வீடியோஸ் கிட்ட இருக்கும். ஓகே, சோ அந்த கிளாसेसையும் நீங்க பாத்துருங்க. இது எல்லாம் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் பத்தின ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். ஓகே, சோ அது மட்டும் இல்லாம இப்போ டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து முக்கியமான क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த கிளாसेसையும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, சோ இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீங்க டெஸ்ட் எடுத்துட்டீங்கனாலே போதும். 90 டேஸ்ல NTPC எக்ஸாமுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிரலாம். ஓகேவா? சோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே NTPC and group D கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்திருக்கோம். சோ எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த ஈவினிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு கரெக்ட்டா ஒரு நோட்டும் ஒரு பென்னும் கையில வச்சுக்கோங்க. சோ என்னென்ன ஷார்ட்கட்லாம் சொல்றோமோ சோ எல்லாத்தையுமே கரெக்ட்டா நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சோ இப்போ நாம அந்த 7 o'clock டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கிளாஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமான क्वेश्चन மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பேசிக்ல இருந்து போக போறது கிடையாது. இப்போ மேக்ஸ் இருக்கு அப்படினா மேக்ஸ்ல ஒரு 15 டாபிக் கிட்ட இருக்கும். சோ இந்த 15 டாபிக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்பர் சிஸ்டம்னா நம்பர்ஸ்னா என்ன அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. எக்ஸாம்ல என்ன மாதிரி क्वेश्चंस கேட்பாங்களோ அது எல்லாமே மிக்ஸடா நாம பாப்போம். ஓகே, நாம பார்க்கக்கூடிய வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மேக்ஸ் இருக்குனா மேக்ஸ்ல இருக்க எல்லா டாபிக்கும் மிக்ஸடா வரும். ரீசனிங்ல இருக்க எல்லா டாபிக்கும் மிக்ஸடா வரும். ஓகேவா? சோ இதுல பேசிக்ல இருந்து நாம போக போறது இல்ல. இந்த லாஸ்ட் மினிட்ல நாம முக்கியமான क्वेश्चंस மட்டும் பார்க்க போறோம். எல்லா டாபிக்லயும் மேக்ஸ்ல இருந்து ஜெனரல் அவேர்னஸ் வரைக்கும் எல்லா டாபிக்லயும் முக்கியமான क्वेश्चन மட்டும் பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ எனக்கு பேசிக்கே தெரியாது மேம், அப்போ இந்த கிளாஸ் நான் எப்படி அட்டெண்ட் பண்றது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட். ஸோ பேசிக்ஸ் எல்லாம் நீங்க எதுல பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ சிலபஸ்ல எல்லாமே மேக்ஸ் இருக்குன்னா மேக்ஸ்ல A to Z எல்லாமே கொடுத்துருப்போம். ரீசனிங்ல A to Z எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதுல பேசிக்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இந்த ரிவிஷன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் இந்த கிளாஸஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ நாம கொடுத்துருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ் பிளஸ் டெய்லி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய क्वेश्चंस. ஓகேவா? சோ டெய்லி ஈவினிங் 7 o'clock டிஸ்கஸ் பண்ணக்கூடிய क्वेश्चंस இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்தீங்கனாலே 90 டேஸ்ல NTPC எக்ஸாமுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிரலாம். ஓகேவா? ஸோ அதனால டெய்லி கிளாஸ் வந்து மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. டெய்லி வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது ஒரு 45 மினிட்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 1 hour தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி 7 o'clock வந்து உங்களுக்கு யூடியூப்ல கிளாஸ் வந்து அப்லோட் ஆகிரும். ஸோ டெய்லி ஒரு 45 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். முக்கியமான क्वेश्चंस எல்லாமே இதிலேயே படிச்சுக்கலாம். ஓகேவா? அப்படியே சைடில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ டெஸ்ட் நான் எங்கே மேம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லேயே உங்களுக்கு NTPC and group D கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலா 1000 டெஸ்ட்டுக்கு மேல கொடுத்திருப்போம். இதுல பாத்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகும். ஓகே, சோ இங்க கிளாसेस பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து எதுவுமே தெரியல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு பேசிக்ல இருந்து எல்லாமே கொடுத்திருப்போம். ஓகே, சோ அதுல நீங்க பேசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த ரிவிஷன் கிளாஸ் கூட நீங்க பார்க்கலாம்.
ஸோ இது வரைக்கும் நீங்கள் NTPC எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லைனாலும் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 90 டேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு, அதாவது 12th லெவல் போஸ்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த 90 டேஸை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கடைசி டைம் இது. ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ண மாதிரி தான். கண்டிப்பாக ஜூனில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th லெவல் போஸ்ட்டுக்கான CBT 1 எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லைவ் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு ஸ்டார்டிங்ல நாம ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுக்கும்போது 60 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்லாம் இப்போ 80 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 40 எடுத்தவங்கலாம் இப்போ 60 to 65 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு 2 months ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த 60 எடுத்தவங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 80 கிட்ட ஆகிரும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்ல எல்லாருமே ஒரு 20 மார்க் 40 மார்க் எடுத்தவங்க எல்லாருமே இப்போ லைவ் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மார்க் எல்லாமே அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே காரணம் என்னன்னா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். ஓகே, உங்களோட கன்சிஸ்டன்சி ப்ராக்டிஸ் இதை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தான். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல உள்ள கிளாஸஸ் வந்து எல்லாமே மிக்சடா இருக்கு மேம், எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணுவோம், அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் போவோம், அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ரா இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிகினருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு டாபிக் வைஸா எல்லாமே கொடுத்துருப்போம். மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம் இருக்கு, இல்ல ரீசனிங்ல பசில்ஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு அடுத்து கோடிங் டிகோடிங் இருக்குன்னா பசில்ஸ்னா எப்படி சால்வ் பண்ணணும், நம்பர் சிஸ்டம் எப்படி சால்வ் பண்ணணும், கோடிங் டிகோடிங் கொஸ்டின் எப்படி இருக்கும் எல்லாமே கொடுத்துட்டு வீக்லி டெஸ்ட் எல்லாமே கொடுத்து அதுலயே படிக்க வச்சிருவோம். ஸோ அது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரிவிஷன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? ஆல்ரெடி நான் சிலபஸ் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் டைரக்டாவே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிவிஷன் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இருக்கக்கூடிய இந்த 60 to 90 டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரிவைஸ் பண்றதுக்கு தான் டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து ரிவிஷன் கிளாஸ் மாதிரி யூடியூப்ல கொண்டு போக போறோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கணும். இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NTPC-க்கான டெஸ்ட் பேட்சும் குரூப் D-க்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. இதுல உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகிரும். இந்த ரிவிஷன் கிளாஸ்ல உள்ளது எனக்கு புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கு அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நாம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்போம், A to Z எல்லாமே இருக்கும். இதுல டெய்லி லைவ் கிளாஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு செலெக்ஷன் தான். ஏன்னா நீங்க படிக்கணும். ஓகே, கொடுத்துருக்க எல்லாத்தையும் தரவா படிச்சிட்டீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்க டைரக்டா ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்கோர் வந்து என்னவாகிரும், இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ கரெக்டா யூடியூப் கிளாஸஸா இருக்கட்டும், ஆப் கிளாஸஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நாளையில இருந்து 90 டேஸ்க்கு கண்டினியூஸா யூடியூப்ல கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு லாஸ்டா NTPC-யோட நோட்டிபிகேஷன் வந்ததே தெரியாது மேம், நான் அந்த இதை அப்ளை பண்ணாம மிஸ் பண்ணிட்டேன், ஸோ அடுத்து நோட்டிபிகேஷன் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2025 அக்டோபர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த NTPC எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க அந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இப்பவே நீங்க படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் இந்த டைமே பாஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வெறித்தனமா படிங்க. இந்த டைம் நீங்க அப்ளை பண்ணாம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு இப்பவே பெர்ஃபெக்டா ரெடி ஆகிற மாதிரி படிங்க. ஸோ வாய்ப்புகள் அடுத்தடுத்து இருக்கு, அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ படிக்க வேண்டியதுதான் உங்களோட வேலை. பாசிட்டிவா இருங்க, படிங்க, டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்தாச்சு. அப்படிதானே? நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்புக்குள்ள வந்தீங்கன்னா சிலபஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்தாச்சு. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1,999. ஸோ 1,999க்கு உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். மார்னிங் 10:30 to 11:30 பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். வேற எந்த ஒரு கோச்சிங் சென்டர் எதுவுமே நீங்க போக வேண்டாம். உங்க வீட்டில் இருந்துட்டே நீங்க படிச்சிடலாம். உங்க கையில மொபைல் போனோ இல்லைன்னா லேப்டாப்போ ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தா போதும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸை கரெக்டா பார்த்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய லைவ் கிளாஸும் அட்டன் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான், வேற எதுவுமே படிக்க வேண்டாம். ஓகேவா? வேற எந்த புக்கு எதுவுமே நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம். இதை பெர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டே நீங்க என்ன பண்ணிடலாம், டைரக்டா டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ டெஸ்ட் போடுறதுக்கும் இப்போ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சும் கொண்டு வந்துட்டோம். அப்ப அதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், கிளாஸஸும் இங்கேயே பார்த்துக்கலாம். டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போயிடலாம், ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ இருக்கக்கூடிய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் இப்போ சொல்றதுதான், 18 வயசு 20 வயசு பசங்க வந்து இப்பவே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு 30 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப
ரொம்ப பெரிய போஸ்ட்டுக்கு போயிடலாம். அந்த 18-20 வயசுல ஏதாவது ஒரு சின்ன போஸ்ட்ல நீங்க உள்ள போயிட்டாலும் ஒரு 30 வயசுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிடலாம். ஓகே, அதனால இப்பவே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. காலேஜ் படிக்கும் போதே படிக்க ஆரம்பிங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டீங்களா, இப்பவே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, உங்களோட பிரைவேட் கம்பெனியோட கேம்பஸ் இன்டர்வியூஸ்க்கும் யூஸ் ஆகும். ஏன்னா அதே மேக்ஸ் ரீசனிங் தான் எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. இப்போ நீங்க ஐடி கம்பெனிக்குள்ள போறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்டு பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் தான் கேட்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமோட மேக்ஸ் ரீசனிங்கே சூப்பரா பண்ணும்போது பிரைவேட் கம்பெனியோட ரிட்டன் டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா, அது போக அதுக்கடுத்து டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். அதுவும் ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் டெக்னிக்கல் ரவுண்டு இருக்காது. ஓகேவா, ஏன்னா டெக்னிக்கல் ரொம்ப பேசிக்கான கோடு அந்த மாதிரி தான் எழுத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. படிக்கிறது எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ படிங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் உங்களுக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த ஒரு கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம்ஸு, நேவி எக்ஸாம்ஸு, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸோட பிஓ, அதாவது பேங்க் எக்ஸாம், ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்னு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான ஃபோல்டர் எல்லாமே செப்பரேட்டாக, அதுக்கான பேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துட்டு அதுலேயே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைவ் கிளாஸஸும் இதில் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க. அதே இது உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா, ஸோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு சிலபஸ் முடிக்கிறதுக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்குது. ஃபைனலாக டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்சும் இருக்குது. ஓகேவா, ஸோ ரெண்டுமே உங்களுக்கு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டோம். ஸோ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ யூடியூபையும் ஃபாலோ பண்ணுங்க. பட் யூடியூப்ல வந்து நம்மளோட கிளாஸஸ் பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம். நம்பர்ஸ்னா என்ன அந்த மாதிரி பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம். அதே பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் ரிவிஷன் கிளாஸ் வரணும் அப்படின்னா நீங்க ஆல் இன் ஒன்ல பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரிவிஷன் கிளாஸுக்கு யூடியூப்க்கு வந்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபீஸ் வந்து ஒரே ஒரு டைம் தான் நீங்க பே பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் வந்து இருக்கும். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸும் பார்த்துக்கலாம், டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நாளைக்கு ஈவினிங் 7 o'clock மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். 90 days வந்து கண்டினியூஸா கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.